நான் சின்ன வயசில் இப்போ 2ஆம் வகுப்பு எழுத ஆரம்பிச்சிட்டேன். 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கிற காலகட்டத்தில் ஒரு கதை எழுதினேன், சிறுகதை. அது ஒரு மார்க்கெட்டில் நடக்கிற சம்பவம் பற்றிய கதை. சந்தை அப்படின்னு தலைப்பு வச்சு அந்த கதையை எழுதி எங்கள் அப்பா கிட்ட படிக்க காட்டினேன். அவர் படிச்சுட்டு எதுவுமே சொல்லலை. படித்து திருப்பி என்கிட்டே கொடுத்துட்டார். அடுத்த நாள் விடிகாலையில் ஒரு 4:30 மணிக்கு என்னை அலாரம் வச்சு அவர் எழுப்பி அவருடைய சைக்கிளில் என்னை உட்கார வச்சு காஞ்சிபுரம், எங்கள் ஊர் காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட் கூப்பிட்டு போயிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னார். நான் முதல் முறையாக மார்க்கெட்டை இப்போ தான் பார்க்குறேன். காய்கறி கடைக்கு போயிருக்கோம், முதல் முறையாக மார்க்கெட்டுக்குள்ளே நுழையிறேன். ஃபுல்லாக அந்த காய்கறி சேருலாம் கீழே இருக்குது. ஒரு மஞ்சள் குண்டு பல்பு போட்டிருக்காங்க. காய்கறி கடைகள் ஒரு கடையாக இருக்குது. இந்த பக்கம் வாழை இலை லோடெலாம் லாரியில் இறக்குறாங்க. அதை மாடுகள் மேய்ஞ்சிட்ருக்கு. இப்படி பல விதமான காட்சிகள் கண்ணு முன்னால் பார்த்துட்டே இருக்கேன். பார்த்துட்டு திரும்ப வந்தேன். மறுபடியும் அப்பா எதுவும் பேசலை. சைக்கிளை உட்கார வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார். நீ ஒரு மார்க்கெட் பற்றி ஒரு கதை எழுதுனீ, அதில் இந்த மார்க்கெட்டில் இருக்கான்னாரு. இல்லைப்பா அப்படின்னு, கீச்சு போட்டுரு அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டு, ஒரு நாள் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷன். இப்படி என்னை அந்தந்த இடங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு இதெல்லாம் அப்சர்வ் பண்ணேன். எப்பவுமே